ஸ்கூல், எலிமெண்ட்ரி ஸ்கூல், கான்வென்ட்டில் மருத்துவமனை, அதே போன்று பெண் பிள்ளைகளுக்கான பள்ளி, இவற்றை வளர்ப்பதில் அவர் கண்ணும் கருத்துமாக இருந்தார். அப்போது அடிக்கல் மட்டும் நாட்டிட்டு 1898 14 ஆண்டுகள் அப்படியே இடத்திலே போடப்படும். அதற்கு பிறகு தந்தை ஷியர் நல்லதுதான் இருக்குதுங்க. தந்தை ஷியர் 1912 மறுபடியும் கட்டத் தொடங்கினார். அவருடைய வீட்டில் அவருக்கு கிடைத்த அத்தனை சொத்தையும் விற்று கொண்டு வந்து பணியை தொடங்கினார். அவர் ஒரு கட்டிட நிபுணர், செய்துக்கிட்டே இருக்காரு. திடீரென்று ஏன்னா அவரே கல் சுமந்தார், மண் சுமந்தார், அவரே கட்டிட வேலையும் கூட பார்த்தார். திடீர்னு இறந்துட்டாங்க. இந்த நிலையில் மறுபடியும் இந்த பணியானது கிடப்பில் போடப்பட்டது. அதாவது கோர்பீஸ் வரையும் வரவங்க அது வரையும் கட்டி அப்படின்னு நின்று போச்சுங்க. 1921 டஃபிகளை விஞ்ஞானத்துக்கு வருகின்றார். 1923 என்ன செய்கிறாங்க, தமக்கு வலது கையாக இருப்பதற்காக சேத்பட்டில் கோலாஸ் ஆண்டவனா பங்குசாமி அவரை இங்கே அழைத்து கொண்டு வருகின்றார். அப்போது கோலாஸ் தந்தை அவர் தான் பங்கு தந்தை. அதே நேரத்தில் நம்முடைய கத்தோலிக்க நிர்ணயம் ரபிசாமி கத்தோலிக்க அதையும் அவர் நிர்வகித்தார். ஆனால் டஃபியடியில் வெளிநாடுகளில் போயிட்டு பணம் திரட்டுவார். இந்த பணியை செய்திருந்தாங்க. இந்த ஆலயம் கட்டுவதற்கு முழுக்க முழுக்க பணத்தை திரட்டி கொடுத்தவர் டஃபியடிகள். பிளான் கூட. அப்போ கோலாசாண்டனும் டஃபியடிகள் 2 பேரும் சேர்ந்தால் இந்த ஆலயத்தை இருக்குதுன்னாக்கா டஃபியடி வேண்டாம். நாமெல்லாம் இங்கே இருக்கிறோம்னாக்கா, நாமெல்லாம் இங்கே படித்தோம், நாமெல்லாம் இங்கே வாழ்கிறோம்னு சொன்னாக்கா